அமெரிக்கா நம்ம மேல 50% வரி போட்டிருக்காங்களாம். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. நம்ம மாட்டுப் பண்ணை பெண்கள் போட்ட கடிதம் தான் இதுக்கு முக்கிய காரணம். 2019ல RCEP ஒப்பந்தத்திலிருந்து நம்ம இந்தியா விலகிருச்சு. ஏன் தெரியுமா? குஜராத்தில இருந்து ஆயிரக்கணக்கான பெண்கள் ஒரே மாதிரி வார்த்தைகள்ல கையெழுத்து போட்டு ஒரு கடிதம் அனுப்பினாங்க. அதுல சீனாவில் இருந்து மலிவான பொருட்கள் வந்தா எங்க பால்வளத் தொழிலும் விவசாயமும் அழியும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கடிதம் அப்போதே அரசாங்கத்தை யோசிக்க வச்சது. இப்போ அதே மாதிரி ஒரு நிலைமை அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையிலும் நடக்குது. ட்ரம்போட அழுத்தம் அதிகமா இருக்கு. அமெரிக்கா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறதுக்கு இந்தியாவுக்கு எதிராக வரி போட்டது. ஆனா உண்மையில சீனா ரஷ்யா கிட்ட இருந்து நிறைய எண்ணெய் வாங்குது. அமெரிக்கா சீனா மேல பெரிய நடவடிக்கை எடுக்காதது ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்தியாவை பொறுத்தவரை இந்த வரி விதிப்பு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா இந்தியாவின் ஏற்றுமதியில் கால் பகுதிக்கு ஏற்கனவே சலுகை வரி உண்டு. இந்தியாவோட நிலைப்பாடு ரொம்ப உறுதியா இருக்கு. பால் மற்றும் விவசாயத்துல எந்த சமரசமும் இல்லை. இதுக்கு பதிலா இந்தியா வேறு சில சலுகைகளை அமெரிக்காவுக்கு வழங்க தயாராக இருக்கு. முக்கியமா பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் இயற்கை எரிவாயு வாங்க ஒப்புக்கொண்டிருக்கு. வர்த்தக ஒப்பந்தங்கள்ல உள்நாட்டு நலனை முன்னிறுத்தி இந்தியா உறுதியா நிக்கிறது. சரியா தவறா?